டே 15 கிட்டனோட அப்டேட் தான். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்திருக்க கமெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். என்னோட பெர்ஷியன் கேட் வந்து 1 இயர் 2 மந்த் கிட்ட தான் நான் வந்து மேட்டிங் விட்டேன். அண்டு குட்டியுமே ஹெல்த்தியாக தான் பிறந்திருக்காங்க. அவளுக்கு ப்ரெக்னென்சி டைமில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து மேட்டிங் விடணுன்னா கண்டிப்பாக 6 மந்த்லேருந்தே உங்கள் ஃபீமேல் கிட்டன் வந்து ஹீட் பீரியட் வந்துடுவாங்க. ஆனால் நீங்கள் மேட்டிங் விடணும்னு நினச்சிங்கன்னா 1 இயர்க்கு அப்புறம் மேட்டிங் விட்டிங்கன்னா உங்கள் கிட்டன்ஸ்க்கும் சரி மதர் கேட்டுக்கும் சரி ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் அண்ட் இஷ்யூஸ் எதுவுமே வராது. டெலிவரி டைம்லேயும் அவளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல. அண்ட் வந்து 3 கிட்டன்ஸ் வந்து நான் தான் கட் பண்ணேன். மீதி 3 கிட்டன்ஸை அவளே வந்து கேர் பண்ணிக்கிட்டா. அதில் ஒரு கிட்டன் தான் இறந்து போணுச்சு. அதுவுமே ஒரு 5 டேஸ் வரையுமே நல்லா தான் இருந்தாங்க, ஹெல்த்தியாகவும் இருந்தாங்க, ஆக்டிவாகவும் மூவ் ஆகிட்டு தான் இருந்தாங்க. எதனால் மில்க் எடுக்கலன்னு தெரியல, அதை நாங்கள் கவனிக்கவும் இல்லை. ஆனால் வெயிட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிருந்தோம். சரி லாஸ்ட் குட்டி அதனால தான் வெயிட் கம்மியாக இருக்குன்னு நினச்சோம். அது மறுநாளே ரொம்ப முடியாமல் அதுவே இறந்து போயிடுச்சு. நாங்கள் இறந்து போகணும்னு நினைக்கல. ஏன்னா எனக்கு இது பெர்ஷியன் கேட் ஃபஸ்ட் டைம் வளர்க்குறதுனால அதுங்களை எப்படி கேர் பண்ணிக்கணும்னு தெரியல. ஆனாலும் கொஞ்சம் நான் யூடியூப் பார்த்து அண்டு க்ரோம் பார்த்து இப்படி கற்று வச்சுருந்தேன். அதை வச்சு தான் மீதி கிட்டன்ஸ் எல்லாமே ஒரு 2 கிட்டன்ஸை நான் காப்பாற்றிருக்கிறேன். இன்றைக்கும் எப்போதும் போலவே கிளாத்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு கிட்டன்ஸ் எல்லாமே போட்டாச்சு. ஒரே ஒரு கிட்டனுக்கு மட்டும் தான் இன்னும் ஐஸ் ப்ராப்பராக ஓப்பன் ஆகலை. மீதி எல்லா கிட்டன்ஸ்க்குமே 2 ஐஸுமே ப்ராப்பராக ஓப்பன் ஆகிடுச்சு. சவுண்டுமே பயங்கரமாக விடுறாங்க. பாக்ஸுமே பத்தலை. பாக்ஸ் அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. நல்லாவே க்ரோத் இருக்குது. இனிலாம் இன்ன வரைக்குமே கிட்டன்ஸ் எதுவுமே தூக்கிட்டு வந்து நான் பார்த்ததே கிடையாது. கீழே கிளாத் மாற்றும் போது கூட தனியாக வைப்பேன். ஆனால் இது வரைக்கும் அவள் தூக்கி நான் பார்த்ததே கிடையாது. என்னதான் தூக்கி போட சொல்லி பாக்ஸில் உட்காந்துக்குவா. டெய்லி அப்டேட்ஸ்க்கு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச ரிப்ளை பண்ணுறேன்.